நண்பர்களே, ஆலய தரிசனத்தில் இன்று நாம் பார்க்கும் ஆலயம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவில்தான். ஈரோட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், பெருந்துறையில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும், இங்கூர் தொடருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னிமலை அமைந்துள்ளது. உலகின் எல்லா முருக பக்தர்களும் அனுதினமும் தன் நெஞ்சங்களில் உச்சரித்துக் கொண்டிருக்கிற புகழ்பெற்ற கந்த சஷ்டி கவசம் ஸ்ரீ பாலன் தேவராய சுவாமிகளால் இந்த சென்னிமலையில் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த அழகிய மலையின் வனப்போடு முருகப்பெருமானின் வரலாற்றை காண்போம். சங்க காலத்தில் இன்றிருக்கும் சென்னிமலையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை அரணாக ஓடிவரும் நொய்யல் ஆறு, அதை ஒட்டிய கிராம பகுதியில் பண்ணையார் ஒருவரின் தோட்டத்தில் பாதி அளவு வேலைப்பாடுகள் மட்டுமே கொண்ட முருகப்பெருமானின் சிலை கிடைக்க அதை சிரகிரி என்று அழைக்கப்பட்ட சென்னிமலையில் வைத்து வழிபாடு செய்து வந்தார்கள். காலம் கடக்க 13ஆம் நூற்றாண்டில் சிவாலய சோழன் என்கிற மன்னன் நொய்யல் ஆற்றில் நீராடிய போது சிரகிரியை காண அங்கு சென்றார். அப்பொழுது அற்புதத்திலும் பேரற்புதமாக முருகப்பெருமானி அர்ச்சகராக வந்து தன்னைத்தானே பூஜித்து சிவாலய சோழனின் மனக்கண்களுக்கு காட்சி கொடுத்தார். சிவாலய சோழன் எம்பெருமான் முருகனுக்கு ஆலயம் அமைத்து வழிபடவே அன்று முதல் சிரகிரி எனும் சென்னிமலை உலக மக்களின் செல்ல மலையாகவும் ஆதி பழனி எனவும் போற்ற பெறுகிறது. சென்னிமலை ஆண்டவனை கன்னித்தமிழ் மொழியின் பண்டைய நூல்களான சென்னிமலை பிள்ளைத்தமிழ், சென்னிமலை ஆண்டவர் காதல், சென்னிமலை யாக அந்தாதி, மேளி விளக்கம், சென்னிமலை தலபுராணம், திருப்புகழ் என சொல்லிக்கொண்டே போகலாம். அருணகிரிநாதரின் திருப்புகழுக்குத்தான் எம்பெருமான் முருகன் படிக்காசுகளை பரிசாய் வழங்கினான். 1320 படிகளை கொண்ட சென்னிமலையில் 1984ஆம் ஆண்டு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இரட்டை மாடு பூட்டிய வண்டி படிகளின் வழியே மேலே ஏறிய அதிசயம் நடந்தது. இன்றும் தினந்தோறும் பொதிக்காளைகள் திருமஞ்சன தீர்த்தம் சுமந்து முருகப்பெருமானின் திருமேனி அபிஷேகம் காண ஆவலாய் உள்ளது. அது மட்டுமா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அற்புதமாய் பொங்கும் மாமாங்க தீர்த்தம், அதோடு 20 வகையான தீர்த்தங்களும் கொண்ட இம்மலையில் அரிய மூலிகை தாவரங்களும் நன்மை குணப்படுத்த காத்திருக்கிறது. ஐயனுக்கு அபிஷேகம் செய்யும் தயிர் புளிக்காது என்பது அற்புதமான விடயம். இரத்த கொதிப்பு, ஆஸ்துமா, நெஞ்சுவலி அண்டாது என்பதெல்லாம் எம்பெருமான் முருகனுக்கே புகழாகும். கடல் மட்டத்திலிருந்து 1740 அடி உயரத்தில் உருவாய் அமர்ந்திருக்கும் ஐயன் நவகிரக நாயகமாக அமர்ந்துள்ளார். திருமண தடைகள், வியாபார தொடக்கம் என எதுவானாலும் முருகனின் சிரசு பூ உத்தரவுதான் இந்த பகுதி மக்களுக்கு தெய்வ வாக்கு. அன்னை வள்ளிக்கும் தெய்வானைக்கும் தனிப்பெருங்கோவில்கள் இருப்பதும் இங்குதான். அக்னி ஜாத மூர்த்தியாக விளங்கும் முருகனை தவிர விநாயகர், இடும்பன் ஆகியோருக்கு கோவில்கள் உள்ளது. கோவில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்தே இருக்கும். அம்மன் சந்நிதியில் இருந்து பின்புறம் சென்றால் 18 சித்தர்களில் ஒருவரான சத்திய ஞானி புன்னாக்கு சித்தர் குகை, அதை ஒட்டி சரவண மாமுனிவரின் ஜீவ சமாதி உள்ளது. இது தவிர தைப்பூசம், சஷ்டி விரதம், பங்குனி தேரோட்டம் என லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் பெருவிழாக்கள் ஆண்டுதோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வனே நடைபெறுகிறது. அன்னை தமிழுக்கு அழகினை சேர்க்கும் சென்னிமலை முருகனை வாழ்வில் ஒரு முறையேனும் வணங்கிட வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது ஆலய தரிசனம்.